கன்ஃபார்ம்டு பட் நாட் பெய்டு மேக் பேமெண்ட்டுன்னு சொல்லி திருப்பி கேட்குது. அதே மாதிரி டிஎன்பிசிலேருந்து எந்த மெசேஜும் வரல, மெயிலும் வரல. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மட்டும் டெபிட் ஆயிருச்சு. நம்ம அக்கௌண்ட்டில் போய் ட்ரான்சாக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா பேமெண்ட் டெபிட் ஆயிருக்கும். நான் கன்ஃபார்ம்டு நாட் பெய்டுன்னு தான் வரும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து டிஎன்பிசி சைட்லேருந்து என்ன விளக்கம் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது மாதிரி எல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் நமக்கு போட போகிறோம். ஸோ டிஎன்பிசியில் பேமெண்ட் சம்மந்தமாக என்னெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இப்போ நான் சொல்கிறேன். எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பேமெண்ட்டை பற்றி டிஎன்பிசியில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, அதிகாரப்பூர்வமாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆஃப்டர் சப்மிட்டிங் த டீட்டெயில்ஸ் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் கேண்டிடேட்ஸ் கேன் பே த எக்ஸாமினேஷன் ஃபீஸ் ஆன்லைன் மோடு த்ரூ நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு. அதாவது என்னென்னா, நீங்கள் வந்துட்டு உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணி முடிச்சது பிறகு இந்த பேமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்ட்லையோ, டெபிட் கார்ட்லையோ, நெட் பேங்கிங்லையோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து லாஸ்ட் டேட் என்னைக்கு சொல்லியிருக்கோமோ அதுக்குள்ளே நீங்கள் இந்த பேமெண்ட்டை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, இதுக்கு எதுவும் சர்வீஸ் சார்ஜ், ஆன்லைன் அப்ளிகேஷன் கேண்டிடேட் ஹேவ் பே த சர்வீஸ் சார்ஜ் இருந்தால் அதையும் நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, ஆஃப்லைன் மோடில் நீங்கள் கொடுக்கக்கூடிய எந்த பேமெண்ட்டாக இருந்தாலும் சரி, டிராஃப்டாக இருந்தாலும் சரி, போஸ்டலாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் எப்படி வந்து நீங்கள் டிடியாக எடுத்து கொடுத்தாலும் அனுப்பிச்சாலும் சரி, இந்த பேமெண்ட் மோடு வந்து அக்செப்ட் பண்ண மாட்டோம். அப்படியே நீங்கள் அனுப்புனாலும் திருப்பி உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது 3.10.3ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆன்லைன் மோடில் தான் நாங்கள் பேமெண்ட் கேட்குறோம். அப்படி ஆன்லைன் மோடில் நீங்கள் பேமெண்ட் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்துட்டு பேமெண்ட் ஃபெயிலியர் வரலாம். அதில் பேமெண்ட்டில் வந்துட்டு நெட் பேங்கிங்கில் ஒரு மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஒரு மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். பேமெண்ட்னாலே ஒவ்வொரு பேஜும் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் ஒவ்வொன்றிலையும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். நீங்கள் எதில் போய் எப்படி பேமெண்ட் பண்ணாலும் ஒரு வேளை பேமெண்ட் ஃபெயிலியர் வந்துச்சு அப்படின்னா, நீங்கள் திருப்பியும் பேமெண்ட் வந்து ட்ரை பண்ணணும். இப்போ ஒரு பேமெண்ட் பண்ணீங்க, அது டெபிட் ஆயிடுச்சு அப்படின்னாக்க, திருப்பி அந்த பேமெண்ட்டை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். இல்லை அந்த பேமெண்ட் மறுபடியும் சக்ஸஸ் ஆகுதா அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஒருவேளை நீங்கள் பேமெண்ட் பண்ணுறது வந்து அமௌண்ட் மட்டும் டெபிட் ஆயிடுச்சு, ஸ்டேட்டஸ் கன்ஃபார்ம் ஆகலை அப்படின்னு சொல்லி விட்டுட்டீங்க அப்படின்னா, நாளை பின்ன உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவோம். எங்களுக்கு இதை பற்றி ஒன்றும் இது இல்லை. நீங்கள் வந்து கரெக்டாக உங்களோட பேமெண்ட்டை பண்ணுறது நீங்கள் தான் பொறுப்பு. நீங்கள் கரெக்டாக பேமெண்ட்டை நீங்கள் கரெக்டாக பண்ணிடணும். அது ஆயிட்டா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கணும். அப்படிங்கிறத இந்த கமிஷன் இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆன்லைன் பேமெண்ட் ஃபெயிலியர்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணக்கூடாது, பேக்கில் போகக்கூடாது. அதுவாக என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேமெண்ட் எடுத்துகிட்டு எக்ஸிட் ஆகி திருப்பி ரீலோட் ஆகி போகும். அப்படி இல்லை, நீங்கள் அது மாதிரிலாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன்று பேமெண்ட் ஃபெயிலியர் வரும். இல்லைனா உங்களோட பேமெண்ட் வந்து டபுள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை அந்த ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா, அப்ளிகேஷன் ஐடி வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த அப்ளிகேஷன் நம்பர் ஐடி வந்து ரெஃபரன்ஸாக உங்களோட ஃபியூச்சருக்கு நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். அதை வச்சு தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா, பிறகு எக்ஸாம் எழுதும்போது ஒன்று யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மெயில் வரல, மெசேஜ் வரல அப்படின்னு நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி அமௌண்ட் டெபிட் ஆச்சுன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஐடி ஜென்ரேட் ஆகிடுச்சு, நீங்கள் ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ்லாம் கரெக்ட் தான், பேமெண்ட் கரெக்டாக பண்ணிட்டேன், நான் ஃபீஸ் கன்செஷன்லாம் கரெக்டாக சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக ஹால் டிக்கெட் வந்துடும். அதில் மாற்றமே கிடையாது. நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க, அதில் ஏதாவது பர்சனலாக மிஸ்டேக் பண்ணியிருக்கிறீங்க, பேமெண்ட் பண்ணலை, இல்லை செக் பண்ணல, ஒரு பேமெண்ட்டை விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிஜெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நமக்கு டைம் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருந்தாலும் வெயிட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு பேமெண்ட் கிளியர் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் எஸ்பிஐயில் இன்டர்நெட் பேங்கிங் சூஸ் பண்ணுங்கள். நல்லா நெட்வொர்க் ஏரியாவில் உட்காந்துட்டு நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மார்னிங் டைம், ஈவினிங் டைம் நீங்கள் வந்து லீவ்னால அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எந்த டைம்னாலும் பேமெண்ட் பண்ணலாம். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய நல்ல வீடியோஸ் பார்ப்போம். தேங்க்யூ.